நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. தாழ்ந்த சமுதாயத்தை தலைநிமிரச் செய்த உலக தமிழகத்தின் ஒப்பற்ற தலைவர், நம்முடைய தமிழ்நாடு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த 72ஆம் ஆண்டு விழாவில் அருமையான திட்டங்களை எல்லாம் நாட்டு மக்களுக்கு தந்து சிறப்பான இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறார். அவர் பல்லாண்டு பல நூறாண்டு வாழ்க என்று திருப்பத்தூர் மாவட்ட கழக சார்பில் தலைமை கழக பேச்சாளர் முன்னாள் ஆம்பூர் தருமன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அவர் மாண்புமிகு கழக தலைவர் அவருடைய 72வது பிறந்தநாள் விழாவில் நான் திருச்சி மாவட்டம் முசிறியிலிருந்து வருகிறது கலந்து கொண்டிருக்கிறேன். அவர் இந்த நாட்டுக்கு, இந்த நாட்டு மக்களுக்கும் பல்வேறு சாதனைகள் புரிந்து மீண்டும் 2026இல் எதிரிகளை மிஞ்சி மீண்டும் திமுக வெற்றி பெறும். அவர்தான் மீண்டும் தமிழகத்தின் முதல்வர். அமைச்சர் கலைஞரின் அன்பு மகன் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு அம்பத்தூர் தொகுதி ஜோசப் சாமுவேல் எம்எல்ஏ தொகுதியிலிருந்து PS சேக்தாவதாகிய 77 வயசு பெரியவர் உங்களை வாழ்த்த வந்திருக்கிறேன். நீங்கள் மக்களுக்காக நல்லது செய்கிறீர்கள். திட்டங்களை தீட்டி தூங்காமல் மக்களுக்கு உழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். வரும் 2026 தேர்தலில் நீங்கள் 200 சீட்டு வருவீர்கள் என்று சொல்லுகிறீர்கள். 199 சீட்டு கன்ஃபார்மா வருவீர்கள். 199 சீட்டு நீங்கள் ஆட்சி அமைத்து உட்காரும் போது இந்த பெரியவர் சேர்த்தாவது நினைத்து பார்த்து என்னை கூப்பிடுங்கள். வாழ்க தளபதி, வளர்க கலைஞர், வாழ்க அண்ணா நாமம். வணக்கம். கோயம்புத்தூர் வடக்கு மாவட்ட தொண்டரணி சார்பாக நாங்கள் தலைவர்களுக்கு வாழ்த்து சொல்ல வந்திருக்கிறோம். தலைவர் தமிழ்நாட்டு செய்யக்கூடிய அத்தனை நன்மைகளும் மக்களுக்கு போய் சேருது. அடுத்த வரும் 2026 தேர்தல் நம்ம தான். 200க்கு 200 234 தொகுதி நம்ம தான். அந்த 34 போனால் போகுது. அடுத்த கட்சி எதிர்கட்சியாக இருக்கிற கட்சி பிச்சை போட்டு போயிடுவார் அவர். அந்த 200 நம்மளுக்கு தான். வெற்றி வாய்ப்பு நம்மளுக்கு தான். வாழ்க தமிழ், வெல்குதல், என்றும் தமிழ் வாழ்க. வடக்கு மாவட்ட தொண்டரணி சார்பாக நமது திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிரந்தர முதலமைச்சர், என்றும் முதல்வர் அண்ணன் தளபதியார் அவர்களை பிறந்த நாள் வாழ்த்து கூற வந்துள்ளோம். அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கின்ற 2026இல் நமது இலக்கு தளபதியார் அவர்கள் 234க்கு 200 என்று இலக்கை போட்டுள்ளார். நிச்சயமாக 234 மட்டுமல்ல, 200 மட்டுமல்ல, 220 தொகுதிகள் நிச்சயமாக வென்று நமது தளபதி அவர்களின் காலில் சமர்ப்பிப்போம் என்பதை நமது மாநில தொண்டரணி சார்பாக கோவை மாவட்ட தொண்டரணி சார்பாகவும் நமது தொண்டாமுத்தூர் கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் தொண்டாமுத்தூர் ரவி அவர்களின் சார்பாகவும் கோவை வடக்கு மாவட்டத்தில் 10க்கு 10 என்ற இலக்கை வெல்வோம், நிச்சயமாக வெல்வோம். SP வேல்முனுடைய கொட்டத்தை அடக்குவோம் என்பது இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களின் கோவை வடக்கு மாவட்டத்தில், அது மட்டுமல்ல மாநகர், கோவை வடக்கு மாவட்டம், கோவை தெற்கு மாவட்டம், இந்த 10 தொகுதிகளிலும் 10க்கு 10 இலக்கை என்று அண்ணன் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் இலக்கை வைத்துள்ளார். நிச்சயமாக SP வேல்மணி அவர்களின் கொட்டத்தை அடக்கி 10க்கு 10 என்ற இலக்கை வெல்வோம், வென்று நமது தளபதியாரின் காலில் சமர்ப்போம் என்பதை நமது தொண்டரணி சார்பாக தெரிவித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி. கழக தலைவர், மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதியார் அவர்களின் 72வது பிறந்தநாளை முன்னிட்டு அவரை சந்தித்து வாழ்த்து பெறுவதற்காக திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் பூண்டி கிழக்கு ஒன்றிய திமுக சார்பில்
கழக உடன்பிறப்புகளுடன் இன்று வந்து கழக தலைவர் அவர்களை சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டோம். பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். அவர் இன்னும் பல 100 ஆண்டு காலம் வாழ்ந்து தமிழ்நாட்டிற்கும் தமிழ் மொழியை காப்பதற்கும் அரணாக விளங்க வேண்டும் என்று பூண்டி கிழக்கு ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். விழுப்புரம் மத்திய மாவட்ட ஒன்றிய தொண்டரணி அமைப்பாளர் சின்னத்தம்பி ஊராட்சி மன்ற தலைவர் பேசுகிறேன். தமிழக முதல்வர் தளபதி பிறந்தநாளை முன்னிட்டு அவருக்கு வாழ்த்து கூற வந்து அடுத்து 2026 தமிழகம் முழுவதும் 234 தொகுதியும் அனைத்து தொகுதியும் வென்றெடுத்து தமிழகத்தில் எதிர்க்கட்சி இல்லாத தமிழக முதல்வர் அடுத்த வாட்டி முதல்வராக உட்காருவார். விழுப்புரம் மாவட்டத்தை அனைத்து 4 தொகுதியும் அமைச்சர் பொன்முடி சார்பாக மாவட்ட செயலாளர் லட்சுமணன் அண்ணன் கௌதம் சிகாமணி அவர்கள் கூட மூவருதாக 4 தொகுதியை வென்று எடுத்து செஞ்சி மஸ்தான் உள்பட்ட 4 தொகுதியும் வென்று எடுத்து 7 தொகுதியும் வென்று எடுத்து தமிழக முதலமைச்சர் காலையில் பொற்பாதங்களாக காணியாக சமர்ப்பிப்போம் என்று இந்த பிறந்தநாளில் உறுதிமொழி ஏற்றுக்கிறேன். நன்றி சார், நன்றி. பெரம்பலூர் மாவட்டம் வேப்பூர் தெற்கு ஒன்றியம் குன்னம் சட்டமன்ற தொகுதி, மாண்புமிகு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறை அமைச்சரனுடைய தொகுதி, மாண்புமிகு கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் என்னாலும் எங்கள் மத்திய அமைச்சர் அவருடைய மாவட்டத்திலிருந்து வந்திருக்கின்றோம். மத்தியில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற மோடி தலைமையிலான வெறுப்பு அரசியலுக்கு சவுக்கடி கொடுக்கின்ற வகையிலாக தென்னகத்திலிருந்து மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மகத்தான ஒற்றை தலைவனினுடைய குரலையே வடநாடும் தென்புலமும் மேற்கு புலமும் ஒற்றை நோக்கி காத்து கிடக்கின்ற ஒரு சூழலை ஏற்படுத்தி மக்களெல்லாம் அவர் வாயிலிருந்து என்ன குரல் வருகிறது, மோடியின் ஆட்சியை விரட்டுவதற்கு அவர் வாயிலிருந்து என்ன வார்த்தை வருகிறது என்ற ஒட்டுமொத்த இந்திய அரசியலையும் திரும்ப பார்க்கின்ற வகையிலே ஆட்சி புரிகின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மகத்தான தலைவனின் 72வது பிறந்த நாள் விழாவினை வாழ்த்து சொல்வதற்கு நாங்கள் எல்லாம் வந்துள்ளோம். இன்றைக்கி இருக்கின்ற சூழ்நிலையில் நாடு மொழியிலும் சரி, எங்கள் பேரறிஞர் அண்ணாவின் காலத்திலே எங்களுக்கு இருமொழி கொள்கையில் மட்டுமே போதும் என்ற நிலைப்பாட்டை எடுத்து தமிழ்நாட்டு மக்கள் அனைத்து கட்சிகளை சார்ந்த ஓரிரு சுயநலவாதிகளை தவிர அனைவருமே இருமொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டு ஒட்டுமொத்தமாக எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் நீட்டில் ஆரம்பித்து மொழி கொள்கையை ஆரம்பித்து இப்பொழுது தொகுதியை மறுவரையறை செய்கின்ற வகையிலே கல்விக்கு நிதி ஒதுக்கின்ற வகையிலும் சரி, 100 நாள் வேலையிலே நிதி ஒதுக்கின்ற வகையிலும் சரி, எதுவாக இருந்தாலும் தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற வகையிலே மோடி ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார். மோடி அவர்களே, உங்களுடைய பகல் வேஷம் இத்தோடு நிறுத்தி கொள்ளுங்கள். இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கின்ற வகையில் உங்களுடைய பகல் வேஷத்தை, உங்களுடைய தூக்கத்தை கலைப்பதே இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய நியாயமான கோரிக்கையாகவும் வைத்து பார்க்கின்றோம். அதை நீங்கள் செவி செய்யாவிட்டால் உங்களை தமிழ்நாட்டிலிருந்து தமிழ்நாட்டு மக்கள் இருக்கின்ற 2%, 3% வாக்குகளையும் ஓட உங்களை விரட்டுகின்ற காலம் வெகு தூரத்தில் இல்லை என்று கூறி இந்த மகத்தான தலைவன் 72வது பிறந்தநாள் வாழ்த்தில் நீடோடி வாழ்ந்து ஒட்டுமொத்த இந்தியாவையும் காப்பாற்ற இவரை விட்டால் நாதி இல்லை என்று கூறி இவருக்கு நீண்ட ஆயுளை தருமாறு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் புகழ் ஓங்குக, கலைஞரின் புகழ் ஓங்குக, அண்ணாவின் புகழ் ஓங்குக, பேரறிஞர் தந்தை பெரியாரின் புகழ் ஓங்குக. ஒட்டுமொத்த உருவமாக திகழ்கின்ற இந்த மகத்தான தலைவன் என்னாலும் நோய் நொடியின்றி 100 ஆண்டு கடந்து வாழ்வாங்கு வாழ பெரம்பலூர் மாவட்டம் வேப்பூர் திராவிட தெற்கு ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வாழ்த்தி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி சார், நன்றி. பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் ஒன்றியம் குன்னம் சட்டமன்ற தொகுதி, மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்கள் தலைமையிலும், ஆலத்தூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஐயா மரியாதைக்குரிய என் கிருஷ்ணமூர்த்தி அவர் தலைமையிலும், மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு 72வது பிறந்தநாளை முன்னிட்டு வாழ்த்து சொல்ல வந்திருக்கிறோம். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு 100 ஆண்டு வாழ்க என ஆலத்தூர் ஒன்றியத்தின் சார்பாகவும் பெரம்பலூர் குன்னம் சட்டமன்ற தொகுதியின் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஒரு இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகின்ற ஒரு முதல்வராக இருக்கிறார். அவருடைய எண்ணற்ற திட்டங்களில் அறிவித்த திட்டங்களில் ஏறத்தாழ 80% திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு இருக்கின்றன. அதில் முன்னோடி திட்டமாக காலை உணவு திட்டம், இந்தியாவையும் தாண்டி கனடா,
இங்கிலாந்து போன்ற நாடுகளுக்கும் எடுத்து சென்று ஒரு முன்னோடியாக திகழ்கிறார். அது பெரிய மகளிர் இலவச பேருந்து ஒரு மகத்தான திட்டம். அதனால் லட்சக்கணக்கான மகளிர்கள் தினந்தோறும் பயனடைகிறார்கள். அன்றாடம் வேலைக்கு செல்லும் மகளிர்கள் அதன் மூலம் வருவாய் ஈட்டி பயனடைகிறார்கள். அதுபோல் நான் முதல்வன் மருத்துவம், இல்லந்தேடி மருத்துவம், பெண்களுக்கான மாதந்தோறும் 1000 ரூபாய் திட்டம், இதுபோல் எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார். அதோடு மட்டுமல்ல, மத்திய அரசு தொடர்ந்து நம்மை வஞ்சித்து கொண்டிருக்கிறது. இந்த மத்திய அரசுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக நமது முதல்வர் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். தற்போது நமக்கு கல்வித்துறைக்கு தேவையான கொடுக்க வேண்டிய தொகையினை கொடுக்க இந்த மத்திய அரசு மறுத்து கொண்டிருக்கிறது. அதற்கெல்லாம் செவி சாய்க்காமல் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் அந்த கல்வித்தொகையை நாங்கள் விடுவிப்போம் என்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். நீ 1000 கோடி கொடுத்தாலும் 5000 கோடி கொடுத்தாலும் எங்கள் கொள்கையிலிருந்து நாங்கள் மாற மாட்டோம் என்று சொல்லி அதற்கு பதிலடி கொடுத்திருக்கிறார். அதுபோல் இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு மக்களுக்கு வர வேண்டிய 2000 கோடி தொகையை நிறுத்தி வைத்திருக்கிறது இந்த மத்திய அரசு. தற்போது அதைவிட முக்கியமான நம்மளை மிரட்டி பார்க்கின்ற வகையில் இந்த தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரிலே நமக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை தந்து கொண்டிருக்கிறது. நீ எந்த அச்சுறுத்தலை தந்தாலும் நாங்கள் மும்மொழி கொள்கையை ஏற்க மாட்டோம், அண்ணா சொன்ன வழிகள் இந்த இருமொழி கொள்கை வழியிலே தான் நடப்போம் என்று பதிலடி கொடுத்திருக்கிறார். அதனால் வருகின்ற 2026 தேர்தலில் மாண்புமிகு தளபதி அவர்கள் பெருவாரியான தொகுதி வித்தியாசத்தில் 200 தொகுதி அறிவித்திருக்கிறார். அந்த 200க்கு மேற்பட்ட தொகுதியில் தான் அவர் வெற்றி பெற்று மீண்டும் முதல்வர் ஆவார் என்பதை இந்த தருணத்தில் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நன்றி சார். நன்றி. வணக்கம். தமிழக முதல்வர் தலைவர் அவர்களுடைய 72வது ஆண்டு பிறந்தநாளை முன்னிட்டு தஞ்சை தெற்கு மாவட்டம் பட்டுக்கோட்டை நகரத்திலிருந்து சுமார் ஒரு 100 நபர்கள் சீர்வரிசை எடுத்து தலைவர் அவர்களிட பிறந்தநாள் வாழ்த்து கூற இங்கே வருகை தந்திருக்கிறோம். வருகை தந்து தலைவரை சந்தித்து எல்லாரும் மகிழ்ச்சியுடன் செல்கிறோம். இந்த நிகழ்ச்சி ஆண்டுதோறும் தொடர்ந்து நடத்தி பண்ணிக்கிட்டு இருக்காரு. தொடர்ந்து நிகழ்ச்சி தொடர்ந்து நான் தலைவரை பார்க்குறதுக்கு வருஷை தட்டு எடுத்துகிட்டு தஞ்சை மாவட்டத்திலேருந்து பட்டுக்கோட்டை நகரத்திலேருந்து தொடர்ந்து தலைவரை நாங்கள் பார்க்குறோம். எத்தனை பேர் வந்திருக்கீங்க? 100 பேர் வந்திருக்கோம். ஆமாம், ஒரு பஸ்ஸு 7-8 காரில் வந்திருக்கோம். ஆமாம், தலைவரை பார்த்ததில் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப ஆனந்தமா இருக்கும். தலைவர் 100 ஆண்டு காலம் ரொம்ப சந்தோஷம். 100 ஆண்டு காலம் வாழ்ந்து தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றணும், தமிழுடைய உரிமையை மீட்கணும். தலைவருடைய அத்தனை பேருக்கே தொண்டர்களை நாங்கள் எதுக்கும் தயாராக இருக்கோம். தலைவர் கட்டளை கடிமஞ்சு நாங்கள் நடப்போம். தலைவர் பல நூறாண்டு வாழணும். இன்றைய தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டையும் தமிழக மக்களையும் காப்பாற்றுவதற்கு தமிழ்நாட்டில் வேறு நாதி யாரும் எவனும் பிறக்கவில்லை என்பதை இந்த நேரத்தில் பிறந்த நாளில் என்னுடைய சூழ்நிலையாக முடித்துக் கொள்கிறேன். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அவர் பல்லாண்டு வாழ்ந்து தமிழகத்தை பல முன்னேற்றி செல்லுமாறு நான் இந்த பிறந்தநாளில் அவரை வாழ்த்துறேன். திராவிட மாடலின் தந்தைக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தமிழ்நாடு மாநில மாற்றுத்திறனாளிகள் ஆலோசனை வாரிய உறுப்பினராகிய கருணாநிதி என்னுடைய பெயர். நாங்கள் என்னுடைய தலைமையில் நாங்கள் ஒரு 10 பேர் வந்தோம். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை சந்தித்து அவர்களுக்கு வாழ்த்து சொல்லி அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று நாங்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றோம். இவருடைய காலத்தில் எங்களுடைய சமுதாயத்திற்காக அவர்கள் ஆற்றிய பணி அளப்பிடற்கரியது, அளவிடற்கரியது. எனவே எங்களால் என்றும் எங்கள் சமுதாயம் உயிர் உள்ளவரை இந்த ஆட்சியையும் இந்த தலைவரையும் என்றென்றும் மறவாது என்பதில் எவ்விதமான ஐயப்பாடும் இல்லை. மேலும் வருங்காலங்களிலும் எங்களுக்காக பல சலுகைகளை அறிவித்து பல திட்டங்களை செயல்படுத்தவிருக்கிறார். இது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. நேற்றைய முன்தினத்தில் கூட எங்களுக்காக ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றார்கள். அந்த அறிவிப்பு மட்டும் செயல்படுத்தப்படுமானால் எங்களுடைய மாற்றுத்திறனாளி சமுதாயத்திற்கு இருக்கக்கூடிய குறைபாடுகள், கஷ்டங்கள், எங்களுக்கு இருக்கக்கூடிய எங்களுடைய கோரிக்கைகளே இல்லை என்கின்ற நிலை எதிர்காலத்திலே உருவாகுவதற்கான வாய்ப்புகளை உருவாவதற்கு அமைகின்ற வகையிலே எங்களுக்காக இத்தகைய திட்டத்தை அறிவித்திருக்கின்றார். எங்களுக்காக நியமன உறுப்பினர் மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் ஊராட்சிகளில் எல்லாவற்றிலும் அவர்களுக்கு தனி நியமன ஒதுக்கீடு பிரதிநிதித்துவம் அடிப்படையில் ஒதுக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். அந்த அறிவிப்பு தான் நான் சொன்ன அறிவிப்பு. இந்த அறிவிப்பு செயல்படுத்தப்பட்டால் அரசுக்கு
அரசுக்கும் எங்களுக்கும் இடையே எவ்விதமான இடையூறும் இல்லை, எவ்விதமான நல்ல இணக்கமான சூழ்நிலை எங்களுக்கு உருவாகிவிடும். எங்களுடைய சமுதாய குறைகளெல்லாம் தேவையெல்லாம் நிறைவேறிவிடும். வேலைவாய்ப்பு புரிய உள்ளிட்ட அனைத்து எங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து குறைபாடுகளும் இந்த அரசாங்கம் தான் நிறைவேற்ற முடியும், நிறைவேற்றி கொண்டு இருக்கின்றது, இனிமேலும் நிறைவேற்றி இருக்கிறது என்பதிலே எங்களுக்கு மிகுந்த மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம், நம்பிக்கையோடு வாழ்கின்றோம். இந்த வாய்ப்பளித்த மீடியாவுக்கு நன்றி சொல்கின்றேன். நன்றி, வணக்கம். வாழ்க தளபதி அண்ணா, வாழ்க முதலமைச்சர், வாழ்க தளபதி அண்ணா, வாழ்க தளபதி அண்ணா, வாழ்க. திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்திலிருந்து வந்திருக்கேன். என்னுடைய பேர் கண்ணன். நாங்கள் தலைவரை பார்க்க நாங்கள் காலையில் ஒரு 5 மணிலேருந்து வெயிட் பண்ணுறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நாங்கள் நேரில் பார்த்தோம். ரொம்ப நாள் ஆசை. இவ்வளோ கூட்டத்தில் எங்களால் பார்க்க முடியுமான்ட்டு நாங்கள் ரொம்ப நம்பிக்கையாக இருந்தோம். ஆனால் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்து எங்களை கிட்ட நெருங்க வச்சு எங்கேருந்து வந்திருக்கிறீங்கன்னு போட்டு எங்கள் தோள் மேலே கை போட்டு இந்த பிறந்த நாளில் எங்களையும் கவனிப்பாரு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் வந்து இந்த நாளே நாங்கள் கடைசி மறக்க மாட்டோம். எப்போவுமே நம்ம தலைவர் எப்போவுமே இன்னும் ஒரு 30-40 வருஷத்துக்கு மேலே 100 வருஷமாக 100வது பிறந்த நாள் கொண்டாடணுன்ட்டு நாங்கள் எப்போதும் சந்தோஷத்தோடு நாங்கள் வேண்டிக்கிறோம். எங்கள் தலைவர் 100 வருஷம் வாழணும். தமிழ்நாட்டை வழி நடத்துகிறாரு, எந்த குறையும் இல்லாத. வாழ்க வாழ்க வாழ்க. அன்னூர் பகுதி ஊராட்சி உட்பட்ட பகுதியிலேருந்து வந்திருக்கிறேங்க. நம்ம ஸ்டாலின் ஐயா அன்றைக்கி பிறந்த நாளுக்குங்கிறனால நாங்கள் ட்ரெயின் பிடிச்சி இங்கே ஒரு 50 பேர் வந்திருக்கோம். வந்து நிறைவாக வந்து தலைவரை வாழ்த்திட்டு போகலான்னுங்கிற மாதிரி வந்திருந்தோம். நிறைவாக வாழ்த்தினோம். அவர் மேலும் மேலும் வளரணும். அவர் ஆட்சி வந்து மிகப்பெரிய இந்து அறநிலைத்துறையில் வந்து நான் பணியாற்றிட்டு இருக்கேன். சின்ன சின்ன வேலைகள் பண்ணிகிட்டு இருக்குங்க. அந்த துறையில் வந்து நிறைய கும்பாபிஷேகங்கள் வந்து நிறைய பண்ணியிருக்கிறாரு. நல்ல விழாக்களை நிறைய பண்ணியிருக்கிறாருங்க. அவர் மீண்டும் மீண்டும் எல்லா துறையிலும் பணிகள் வந்து சிறப்பாக போயிட்டுருக்குங்க. ஏழை எளியமற்றோர் ஊனமுற்றோர் அனைத்து குழந்தைகளுக்கும் சத்துணவு அமைப்பு, இலவச கல்வி உதவித்தொகை, காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப்பெல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கிறாருங்க. காலை உணவு திட்டத்தில் வந்து நிறையா குழந்தைகள் வந்து பயனடைச்சிட்ருக்கிறாங்க. இலவச வீட்டுமனை வந்து பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க. கட்டட தொழிலாளர் வந்து அவங்களுக்கு வந்து 4 லட்சம் ரூபா மதிப்பீட்டில் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கிறாருங்க. இது மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து பண்ணி கொடுத்துருக்கிறாரு. அவர் பணிகள் வந்து மீண்டும் மீண்டும் தொடருங்க. நாடு மக்களும் எல்லாரும் வளமாக வாழ்க என்று உதயநிதி ஸ்டாலின் ஐயாக்களும் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். நமது ஆட்சி கூட்டணி ஆட்சிகளும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. எல்லாரும் ஒத்துழைப்போடு நமது ஆட்சி என்றுமே வெல்லும், என்றுமே வாழ்வாக தொகுதி பள்ளிகொண்டா பேரூராட்சி 3வது வார்டு. நமது தளபதி மு.க. ஸ்டாலின் 72வது பிறந்தநாள் வெகு விமர்சையாக நடந்து கொண்டிருக்கு. தளபதி பார்க்கணும் ரொம்ப நாள் ஆசை. வருஷம் வந்து பார்ப்பேன் இந்த டேட்டில். இன்றைக்கி கொஞ்சம் காலையில் 6 மணிலேருந்து வந்து இருந்து தளபதி தரிசனம் ரொம்ப நல்லபடியாக கிடைச்சிது. ரொம்ப நன்றி. எங்கள் வேலூர் மாவட்ட செயலர் நந்தகுமாருடைய அவருடைய அறிவுறுத்தல் படி இன்று நமது தளபதியை நான் காண்றதுக்கு ரொம்ப நன்றி. வாழ்க கலைஞர், வாழ்க ஸ்டாலின், வாழ்க இளந்தலைவர் உதயநிதி ஸ்டாலின். பொள்ளாச்சியிலிருந்து நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் தளபதியினுடைய பிறந்த நாள் வந்து வருடம் வந்து கொண்டாடுவோம். நேற்று வந்து ஈச்சனாரியில் தலைவருக்காக தங்கத்தேர் இழுத்தோம். இன்றைக்கி அன்னதானம் எல்லாத்துக்கும் வந்து கொடுக்குறோம். தலைவருடைய ஆட்சியில் வந்து அனைத்துமே சிறப்பாக நடக்குது. இன்றைக்கி வந்து நாங்கள் மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறதுக்காக இன்றைக்கெல்லாம் ஒன்று சேர்ந்து எல்லாம் திறம்பட செயல்பட்டு தமிழ்நாட்டில் வந்து தமிழ் தான் அப்படிங்கிற மாதிரி நிலைநாட்ட எங்களுடைய உயிரை கொடுத்து தமிழை காத்து தமிழ்நாட்டை காப்போம் என்று தளபதி வழியில் அயராது பின்தொடர்வோம் என்று தலைவருடைய பிறந்த நாளில் உறுதியேற்கிறோம். பெண்களுக்கு அவர் செய்யும் நல் உதவிகளை சொல்லி மாளாது. ஆகவே தலைவர் அவர்கள் 100 ஆண்டு காலம் மென்மேலும் வளர்ந்து தமிழக மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டை மீட்டெடுக்கும் மீண்டும் அவர் போராட்டம் தொடர வேண்டும் என்று இந்நன்னாளில் பழனி முருகனை அவருடைய அருளால் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. பிறந்த நாள் விழா மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. எங்களது பொறுப்பு அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களின் நல்லாசியுடன் கோவை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் தொண்டாமுத்தூர் ரவி அவர்களின் சீரிய முயற்சியில் சிறப்பாக தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் வழக்கறிஞர் அணி பணியாற்றுகிறோம். தலைவர் தளபதி அவர்களின் நன்னாளில் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் தலைவர் தளபதி அவர்கள் வெல்வார் என்பதை சூழலை ஏற்று வாழ்த்துகிறோம். தலைவரே, நன்றி, வணக்கம். எங்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான நாள். நம்முடைய திராவிட நாயகன் அவருடைய 72வது பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியிலே விழுப்புரம் தெற்கு மாவட்டத்துக்கு உட்பட்ட திருக்கோயிலூர் கிழக்கு ஒன்றியத்தின் சார்பில் நம்முடைய கழகத் தோழர்கள், நிர்வாகிகள் அத்தனை பேரோடு இன்று கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறோம். எங்களுக்கு மகிழ்ச்சி என்னவென்றால்
திராவிட மாடல் நாயகன் ஆட்சி பொறுப்பேற்ற நாள் முதல் நம்முடைய தமிழகத்திலே உள்ள கீழ்த்தட்டு மக்கள் ஏற்றம் பெறும் வகையில் தினமும் ஒரு சாதனைகளை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே நம்முடைய இளம் தலைமுறையினர், குறிப்பாக மாணவ செல்வங்கள் அத்தனை பேரும் தமிழகத்தில் நம்முடைய முதல்வர் திராவிட நாயகன் தமிழக முதலமைச்சர் அவர்களை பார்த்து அப்பா என்று அழைக்கின்ற ஒரு செய்திதான் இன்று தமிழகத்திலே உள்ள பொதுமக்கள், கட்சிக்காரர்கள் அத்தனை பேருக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக அமைந்திருக்கிறது. அடுத்த தலைமுறையும் தமிழகத்தில் உள்ள கீழ்த்தட்டு மக்களை ஏற்றம் பெறுகின்ற வகையில் நம்முடைய ஒப்பற்ற திராவிட மாடல் நாயகர் சாதனைகளை இழைத்து கொண்டிருக்கிறார். அந்த சாதனைகளில் ஒரு பகுதிதான் மகளிர் நம்முடைய விடியல் பயணம். அதைப்போல மாணவ செல்வங்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், மகளிர் உரிமை தொகை, இப்படி எண்ணற்ற இல்லம் தேடி கல்வி, அதை போலவே நம்முடைய மருத்துவம், மக்களை தேடி மருத்துவம், இப்படி எண்ணற்ற சாதனைகளை கடந்த 3.5 ஆண்டுகளிலே நிகழ்த்தி கொண்டிருப்பவர்தான் நம்முடைய திராவிடர் மாடல் நாயகர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் என்பதை இங்கே சுட்டிக்காட்டி, அவர் இன்னும் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும், அவரை வாழ்த்தி, நம்முடைய கழகத்தோழல் சார்பிலே அவரை மனமாற வாழ்த்தி, அவர் தமிழக மக்கள் ஏற்றம் பெறுகின்ற வகையில் தமிழகத்திலே ஒரு இலக்கை என்று அறிவித்து ஒரு உறுதிமொழி எடுத்திருக்கிறார். அந்த உறுதிமொழிதான் இந்த தமிழகத்திலே உள்ள மக்கள் அதை உச்சரித்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகம் போராடும், தமிழகம் வெல்லும் என்ற ஒரு இலக்கை நோக்கி அந்த பிறந்த நாளை உறுதிமொழி எடுத்திருக்கிறார். அந்த உறுதிமொழியை நாங்களெல்லாம் வரவேற்று அதை தமிழகத்திலே பட்டி தொட்டி எங்கும் பரப்புகின்ற, விழிப்புணர்வு ஏற்றுகின்ற ஒரு பணியை செய்து வருகிறோம். நம்முடைய தளபதி அவர்கள் வாழ்க, பல்லாண்டு வாழ்க, பல்லாண்டு வாழ்க என்று வாழ்த்துகிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் திருநெல்வேலி மாவட்டம் பத்தமடை சிறப்பு நிலை பேரூராட்சி மன்ற தலைவர். இன்று நம்ம தமிழக முதல்வருடைய பிறந்த நாள். இந்த பிறந்த தினத்தில் அவரை சந்தித்ததில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நம்ம தமிழகத்தின் ஒப்பற்ற முதல்வர், நிரந்தர முதல்வர், பெண்களின் பாதுகாவலர், சிறுபான்மையினரின் பாதுகாவலர், அனைத்து பெண்களின் ஒட்டுமொத்த அப்பா என்று அனைவராலும் அப்பா என்று அழைக்கப்படும் நம்முடைய தமிழக முதல்வர் இந்த பிறந்த நாளில் இன்னும் அதிகமான நாட்கள் அவர்கள் நீண்ட ஆயுளுடன் நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறோம். மேலும் இந்த தமிழக மக்களுக்கு அவர் நிரந்தர முதல்வராக இருந்து பல அனைத்து நலத்திட்டங்களையும் இன்னும் தர வேண்டும் அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம். இது எங்களுடைய நெல்லை கிழக்கு மாவட்ட சார்பாக நாங்கள் அவருக்காக பிரார்த்தனை செய்கிறோம். நன்றி. விழுப்புரம் மத்திய மாவட்டத்திலேருந்து வந்திருக்கிறோம். விழுப்புரம் மத்திய மாவட்டத்திற்கு நம்முடைய பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக என்றும் குரல் கொடுக்கக்கூடிய, மறைந்தும் மறையாமல் இருக்கின்ற டாக்டர் கலைஞர் அவர்களின் எழுச்சியோடு நம்முடைய கழகத் தலைவர் அவர்கள் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார். மகளிரை நோக்கியே இந்த ஆட்சி பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. வருகின்ற தேர்தலிலும் ஒரு மகத்தான வெற்றியை கழகத் தலைவர் தளபதி அவர்கள் வெற்றியை பெற்றிடுவோம். அவருக்காக அந்த தேர்தலில் கடுமையாக தொண்டர்கள் அனைவரும் உழைப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள். உதயசூரியன் வெல்வது நிச்சயம் என்பதை நம்முடைய கழகத் தலைவர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு நாங்கள் அனைவரும் சூளுரைக்கின்றோம். வெற்றி பெறுவோம். உதயசூரியன் வெல்க. விழுப்புரம் மத்திய மாவட்டத்திலிருந்து கழகத் தலைவருடைய பிறந்தநாள் விழாவிற்கு இன்றைக்கு அத்தனை பேருமே கூடி வாழ்த்து தெரிவித்திருக்கிறோம். வரக்கூடிய 26 தேர்தலிலே மீண்டும் இந்த தமிழகத்தை ஆளப்போவது திராவிட மாடலத்தினுடைய அரசு தான். தமிழகத்தினுடைய முதல்வர் மீண்டும் முதல்வராக போவார் என்பது உறுதியாக இருக்கிறது. ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த கழக ஆட்சியிலே பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு பக்கம் மாணவர்கள், மாணவியர்கள், ஒரு பக்கம் இல்லத்தரசிகள், ஒரு பக்கம் தொழிலாளர்கள், ஒரு பக்கம் அத்துணை பேருக்கும் ஆன அரசாக ஆண்டிருக்கிறார்கள். சொன்னதை செய்திருக்கிறார்கள். 2019 தேர்தலிலே அறிவித்தது போல் விழுப்புரம் மாவட்டத்திலே ஏழை பங்காளனாக தலைவர் கலைஞரோடு, அறிஞர் அண்ணாவோடு பணியாற்றிய ஏஜி அவர்களுக்கு மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு மணிமண்டபத்தை திறந்து சாதனை படைத்திருக்கிறார். அதை போல மிகப்பெரிய இடஒதுக்கீடு போராளிகளுக்காக இந்த நாட்டிலே, இந்திய நாட்டிலே எங்கும் செய்யாத மிகப்பெரிய ஒரு சமூக போராளிகளுக்கு 21 பேர்களுக்கு மணிமண்டபத்தை அமைத்து தந்திருக்கிறார்கள். இவதை போன்று ஒவ்வொரு இடத்திலும் மக்கள் மத்தியிலே இந்த திராவிட அரசர்
முதல்வர் அவர்கள் தளபதியார் அவர்கள் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிறார். எப்படி கலைஞர் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அதை போல ஏழை குழந்தைகளுக்கு என்னிலுமே உலகத்திலே இன்றைக்கு தமிழகத்தை பார்த்து இந்தியாவில் இருக்கக்கூடிய உலகத்திலே இருக்கக்கூடிய அமெரிக்கா நாட்டிலே கூட இந்த தமிழகத்தினுடைய ஏழை குழந்தைகள் பசி ஆறுவதற்கு மிகப்பெரிய ஒரு கனவு திட்டத்தை உணவு காலையிலே படிப்போடு உணவருந்தினால்தான் அவர்களுக்கு படிப்பு வரும் என்கிற மிகப்பெரிய சாதனையை செய்து காட்டியிருக்கிற முதல்வர் தான் மீண்டும் தமிழகத்தை ஆளப் போகிறார். அவரோடு துணை நிற்கக்கூடிய இளந்தலைவர் அவர்கள் புகழும் வாழ்க வாழ்க என்று இந்த பிறந்தநாள் விழாவில் விழுப்புரம் மத்திய மாவட்டத்தின் சார்பாக வாழ்த்தி விடைபெறுகிறோம். நன்றி சார். அண்ணாகரம் ஒன்றியத்திலிருந்து நாங்கள் எல்லாமே வந்திருக்கிறோம். தளபதி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்வதற்கு வந்திருக்கிறோம். முதலில் எங்கள் அண்ணாகரம் ஒன்றியத்தின் சார்பாக தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, தமிழகத்தில் இன்று பல்வேறு சாதனைகள் புரிந்து கொண்டிருக்கும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய அன்பு மகன் தளபதி அவர்கள் ஒன்றை மட்டும் தெளிவாக சொன்னார். முதலில் ஆட்சிக்கு வந்தவுடன் ஓட்டு போட்டவர்கள் நம்மை வாழ்த்தும் வகையிலும், ஓட்டு போடாதவர்கள் ஏன் இவர்களுக்கு நம் வாக்கு அளிக்கவில்லை என்று வருந்தக்கூடிய வகையில் நம்முடைய செயல்பாடு இருக்க வேண்டும் என்று கூறினார். அண்ணா கலைஞர் சமாதியில் கூறினார். அந்த சொல்லுக்கு ஏற்ப இன்றைக்கு பல சாதனைகள் தமிழ்நாட்டில் புரிந்து கொண்டிருக்கிறார். அதாவது வாக்குறுதி கொடுத்ததையும் விட கொடுக்காததையும் சேர்த்து பல்வேறு சாதனைகள் செய்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக மகளிர் உரிமை தொகை, இலவச பேருந்து பயணம், காலை உணவு திட்டம், புதுமை பெண் திட்டம், பல்வேறு திட்டங்கள் மாணவர்களுக்கென்று இன்றைக்கு மாண்புமிகு தளபதி அவர்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அதே போல் ஒன்றிய அரசு இன்றைக்கு தமிழ்நாட்டில் பல்வேறு வகைகளில் வஞ்சிக்கிறது. மும்மொழிக் கொள்கை, தொகுதி மறுவரையறை என்று பல்வேறு வகைகளில் எப்படியாவது தமிழ்நாட்டில் இந்த தளபதியுடைய ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று அவர்கள் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இந்தியாவிலேயே முதல் முதலமைச்சர் யார் என்று கேட்டால் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள்தான் என்பது இன்றைக்கு ஒவ்வொரு ஊடகமும் தெரிவித்து கொண்டிருக்கின்றது. அதற்கு ஏற்றாற்போல் அவருக்கு உறுதுணையாக தமிழகத்தினுடைய துணை முதல்வர் மாண்புமிகு இளந்தலைவர் அவர்கள் ஒவ்வொரு செயல்பாடும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த அளவுக்கு போய் ரீச் செய்ய வேண்டுமோ அந்த அளவுக்கு அவருடைய பணியும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றது. மாண்புமிகு தளபதி அவர்கள் இன்றைக்கு ஒரு உறுதிமொழி ஏற்றிருக்கிறார். தமிழ் வெல்லும், தமிழகம் வெல்லும் என்று சொல்லியிருக்கிறார். அதே போல் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு உறுதிமொழி சொல்லியிருக்கிறார். வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு என்று சொல்லியிருக்கிறார். அதனுடைய முனைப்போடு எங்களுடைய செயல்பாடுகள் களத்தில் நாங்கள் தேர்தலுக்கு பணியாற்றுவோம். மீண்டும் எங்களுடைய அண்ணாகரம் ஒன்றியத்தின் சார்பாக தமிழக முதல்வர் அவர்களுக்கு மனமார்ந்த நெஞ்சார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். தளபதி உதயசூரிய சின்னத்தில் வாக்களிப்போம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழகத் தலைவர் தளபதி அவர்களுடைய 72வது பிறந்த நாளில் அவர் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை, குறிப்பாக புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம், மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி திட்டம், இப்படி எண்ணற்ற திட்டங்களை இந்த நாட்டு மக்களுக்கு சொல்லாத திட்டங்களை எல்லாம் நடைமுறைப்படுத்தி காட்டியவர். அப்படிப்பட்ட மாபெரும் தலைவர் இன்னும் பல்லாண்டு வாழ வேண்டும். போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு தற்போது பேச்சுவார்த்தை முடிந்த நிலையில் உள்ளது. நிச்சயமாக முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரின் வழித்தோன்றல் நல்லாண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இல்லாண்மை ஆக்கிக்கொள்ளல் என்கிற வழித்தோன்றலின் வழியாக தளபதி அவர்கள் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு நல்ல முறையில் ஊதிய ஒப்பந்தத்தை நிச்சயம் மாண்புமிகு போக்குவரத்துறை அமைச்சரின் சார்பிலே முதல்வர் அவர்கள் வழங்குவார்கள் என்ற நம்பிக்கையோடு தளபதி அவர்களை பற்றி ஒரு சிறு கவிதை. வானத்தின் அகலத்தை வார்த்தைகளால் வடிக்கின்ற ஞான தலைவனுக்கு ஞாயிறு போல் பிறந்தவனே, இலக்கியம் அரசியல் இரண்டையும் பருகி கலக்கிய கலைஞரின் கருப்பொருளாய் வாய்த்தவனே, ஆக்கத்தில் ஊக்கத்தில் அப்படியே தலைவரின் தாக்கத்தில் பூத்தவனே, தடந்தோல் பாண்டியனே, தண்ணீரில் மிதக்கும் தக்கை போல் இல்லாமல் முன்னீர் கடலுக்குள் முத்தை போல் வளர்ந்தவனே, மூடதனத்தின் முக்காட்டில் உழவாமல் முற்போக்கு பூங்காவில் மூச்சுக்காற்றெடுத்தவனே, தடியெடுத்த பெரியாரை தமிழ் கொடுத்த அண்ணாவை படியெடுத்து வைத்தது போல்
பண்பாடு காப்பவனே. ஆட்சியில் இருந்தாலும் அதிகாரம் இழந்தாலும் காட்சியில் எளிமையின் கட்டளையாய் இருப்பவனே. காற்றைப் போல் அலைபவனே, கனலைப் போல் நிமிர்பவனே, நேற்றைப் போல் இன்றைக்கும் நெஞ்சுயர்த்தி வாழ்பவனே. வெள்ளத்தின் வேகத்தை வெல்லத் தெரிந்தவனே, தன்னை வென்றவனே, தலைவன் என்னும் சொல்லுக்கு தன்னை விடையாக தந்தவனே. நாடாளும் தகுதியினை நன்றாக பெற்றவனே, கலைஞரை குருவாக்கி அத்தனையும் கற்றவனே. அணிவிழா இதுவரை 1000 நீ கண்டாலும் பவள விழாவை நோக்கி பிறந்தநாள் விழா காணும் மன்னவனே, எங்கள் தன்னவனே. எழுதுகோல் அசைத்தாலே எதிரிகளின் முதுகெலும்பை பழுதாக்கும் கலைஞரின் படைக்கலமே. விழுந்தால் விதையாகி, ஒழிந்தால் மழையாகி, நடந்தால் நதியாகும் நல்லவனே. நினைவாலும் கனவாலும் இணையாலும் தமிழ் மகனே, உனையாவும் வாழ்த்துகின்ற வயதில்லை. போக்குவரத்து ஊழியர்கள் சார்பாக பெரம்பூர் தா ஆறுமுகம் அமைப்பு செயலாளர், PDCS ரவி துணைத் தலைவர் அவர்களின் சார்பில், போக்குவரத்து தொழிலின் சார்பில் தளபதி வாழ்க வாழ்க வாழ்க. வணக்கம். கடலூர் மேற்கு மாவட்டம் முகமது யூசுப் பேரூர்கழக மங்கலம்பேட்டை அவைத்தலைவர். நம்முடைய இளமான தளபதி அவர்கள் சிறந்த முதலமைச்சர் அவர்கள் பிறந்தநாள் இன்றைக்கு சிறப்பான வரவேற்பு கொடுத்திருக்கிறோம். இந்த பொன்னான ஆட்சியில் மீண்டும் அந்த ஆட்சி அமர வேண்டும். அமைய வேண்டியிருந்தால் தமிழ் மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழுக்கும் நம்முடைய தமிழ் மக்களுக்கும் ஆதரவாக இருப்பார்கள். சிறுபான்மை மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், அனைத்து மக்களுக்கும் ஆதரவாகக்கூடிய ஒரே அரசு திராவிட மாடல் அரசு. திராவிட மாடல் அரசு தலைவர் கலைஞருடைய மகன் முத்தமிழறிஞர் ஸ்டாலின் அவர்கள் தான் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மாண்புமிகு கழகத் தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய 72வது பிறந்த நாளை முன்னிட்டு இன்று ராமநாதபுரம் மாவட்ட கழகத்தின் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் காதர் பாட்சா முத்துராமலிங்கம் அவர்களுடைய தலைமையில் மண்டபம் மத்திய ஒன்றிய கழகத்தின் சார்பாக நாங்கள் இன்று ஏராளமானோர் இன்று சென்னை அன்னை அறிவாலயத்தில் வந்து மாண்புமிகு கழகத் தலைவர் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தோம். இங்கு மிக பிரமாண்டமாக குறைந்தது பல லட்சம் பேர் இங்கு நம்ம கழகத் தலைவர் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து மீண்டும் நமது கழக ஆட்சி மலர்வதற்கு அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட்டு கழக ஆட்சியை மீண்டும் மாண்புமிகு கழகத் தலைவரை தமிழ்நாடு முதலமைச்சராக வருவதற்கு உறுதியேற்றோம். எங்களுடைய கழகத் தலைவர் நல்லாட்சியில் இன்று பிஜேபி அரசு தமிழ்நாட்டை கடுமையாக வஞ்சிக்கிறது. அதற்கு மாண்பு கழகத் தலைவர் மற்றும் கழகத்தினுடைய தோழர்களோடு கடுமையாக போராடுகின்றோம். இன்று கழகத்தின் சார்பாக ஒரு உறுதிமொழியை இங்கு ஏற்கின்றோம். தமிழ்நாட்டின் நலன்களையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விடமாட்டோம். தமிழ்நாட்டின் உரிமைக்காக ஒன்றுபட்டு போராடுவோம். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். இதுதான் எங்கள் ஒரே இலக்கு. நன்னேரி கிழக்கு மாவட்டம் ஊத்தங்கரை மத்திய ஒன்றிய கழகத்தின் ஒன்றிய கழக செயலாளர் எகூர் செல்வம் ஆகிய நான், எங்களுடைய தமிழின தலைவர், எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒப்பற்ற தலைவர் கலைஞர் அவர்களுடைய தவப்புதல்வர் எங்கள் தளபதியார் அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு மார்ச் 1 எங்கள் குடும்ப நாளாக, குடும்ப விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த சூழலில் அவர் பதவியேற்ற நாள் முதல் கொண்டு எங்களுடைய ஒப்பற்ற தலைவர் கலைஞர் அவர் கூறியது போல, தளபதி என்றால் உழைப்பு 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 என்று கழகத் தலைவர் கூறினார். அன்று முதல் இன்று வரை அவர் உழைப்பை மிஞ்சுகின்ற வகையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திட்டங்கள் அறிவித்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் பார்த்தால் தமிழ்நாடு மட்டுமல்ல, உலக நாடே திரும்பி பார்க்கின்ற வகையில் இருக்கின்ற காலை உணவு திட்டம் கனடாவில் துவங்கப்பட்டது.
இன்று பிரிட்டன் அரசாங்கம் துவக்க இருக்கிறது. அந்த வழியில் நல்லாட்சி தருகின்ற எங்கள் தலைவர் விடியல் பயணம் திட்டத்தை மகளிருக்காக கொடுத்தார். மாதம் 1000 ரூபாய் மகளிருக்கான உரிமை தொகையை வழங்கியிருக்கிறார். நான் முழுவதும் திட்டத்தை கொடுத்திருக்கின்றார். கலைஞரின் மறு உருவமாக இன்று கழகத்தையும் தமிழகத்தையும் சிறப்பாக வழிநடத்தி செல்லும் நல்லாட்சி நாயகர் தளபதி அவர்களின் 72வது பிறந்தநாளை முன்னிட்டு இன்று அண்ணா அறிவாலயம் வந்து திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கோம். அண்ணா அறிவாலயத்தில் வந்து அவருக்கு வாழ்த்தையும் மகிழ்ச்சியும் தெரிவித்து கொண்டோம். அவர் ரொம்ப உடல் நலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் இன்னும் தமிழகத்துக்கு நல்ல பல திட்டங்களை தந்து தமிழ்நாடு மேன்மேலும் வளர அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தோம். 1998ஆம் ஆண்டுலேருந்து தொடர்ச்சியாக நான் வந்து தலைவர் பிறந்தநாளுக்கு வந்துக்கிட்டு இருக்கேன். முன்னாடி வந்து 98, 99 அந்த ஆண்டுகள்லாம் பாண்டி பஜாரில் வந்து ஒரு சின்ன திருமண மண்டபத்தில் நடக்கும். எங்களுக்கு வந்து இந்த பிறந்தநாளுக்கு வர்றது வந்து ஒரு பெரிய என்னமோ ஒரு தீபாவளி பொங்கல் மாதிரி எங்களுக்கு ஒரு ரீஃப்ரெஷ்ஷு நல்ல புத்துணர்ச்சி எங்களுக்கு கிடைக்கும். அதனால் தொடர்ச்சியாக நாங்கள் வந்து கொண்டு இருக்கிறோம். ஈரோடு தெற்கு மாவட்ட திமுகலிருந்து வந்திருக்கோங்க. 72வது தளபதியோட பிறந்தநாளை கொண்டாடுறதுக்காக வந்திருக்கோம். தளபதியோட சாதனைகள் அனைத்து மக்களுக்கும் போய் சேருவதற்கு மிக உறுதுணையாக இருக்கின்றது. விடியல் பயணம், மகளிர் உரிமை தொகை, இன்னுயிர் காப்போம், நான் முதல்வன் இது போல நிறையா திட்டங்கள் வந்து தளபதி கொடுத்துருக்கிறாரு. விடியல் பயணம், மகளிர் உரிமை தொகை, எல்லா குழந்தைகளுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய காலை உணவு திட்டம், இந்த 3 திட்டங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு உரியதான ஒரு திட்டம். இந்த ஒரு 3 திட்டத்தினால பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு ஏழை குடும்பமாக இருக்கிறவங்களுக்கு குழந்தைகளுக்கு ஒரு மாதத்துக்கு உணவுக்காக ஒரு 500 ரூபாய் செலவு பண்ணக்கூடிய ஒரு இதாக இருக்கும். அவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6000 ரூபாய் மீதி ஆகுது. மகளிர் உரிமை தொகையினால் ஒவ்வொரு குடும்பமும் ஒரு வருஷத்துக்கு 12000 ரூபாய் சேமிக்கிறாங்க. இன்னுயிர் காப்போம் இருக்குது, மக்களை தேடி மருத்துவம் இருக்குது. எல்லா திட்டங்களும் பார்த்தீங்க அப்படின்னா மகளிருக்கு உண்டான திட்டங்களாக தளபதி அறிவிச்சிருக்கிறாரு. மீண்டும் 2026லையும் 234க்கு 200 கண்டிப்பாக திமுக தான் வெல்லும். நன்றி. We came from Tambaram to meet the Honorable Chief Minister of Tamil Nadu. So his 72nd birthday today, and he will be the Chief Minister in the year 2026. And those people, the actor Vijay is saying that he is going to be a Chief Minister in 2026. That's not going to happen, because we have each and every ward member who is working for the political party, and he is such a bullshit person coming to the political party and telling that he's going to win in 2026. Do you think that political in Tamil Nadu is really a joke? It's not a joke. It's not a joke that you are going to win here. We are going to win. We will see you in the election. It's not like a film. It is a real story. It is real life that you are going to live in the politics. It is not that you can simply win DMK and all our supporters throughout the Tamil Nadu and throughout the Tamil speaking people will support DMK, because every person in DMK has a lot of energy to work in the 2026 election in Tamil Nadu Assembly. Today is our beloved Talaivar 72nd birthday. So Talaivar have to win in 26 and no one is competent for Talaivar. Thank you, sir. மாண்புமிகு கழகத்தினுடைய தலைவர், ஒப்பற்ற தலைவர், எங்கள் உள்ளமெல்லாம் நிறைந்த தலைவர், 72 வயதை கடந்து இருப்பதை போல் சொல்கிறார்கள். ஆனால் அவருக்கு 72 வயது அல்ல, 22 இளைஞனை போல் இன்று சுற்றி 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 வந்து மக்களை காப்பாற்றி வரக்கூடிய தன்னிகரில்லா தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களால் எங்களுக்கு வழங்கப்பட்ட தலைவர் தளபதி அவர்கள் இந்த 4 ஆண்டுகளில் மக்களுக்கு செய்திருக்கக்கூடிய சாதனைகளை மக்களிடத்தில் எடுத்து சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை. வேறு ஒன்றும் நாங்கள் செய்ய வேண்டியதில்லை. தலைவர் கலைஞர் அவர்கள் மகளிருக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த 1000 ரூபாய் உதவித்தொகை, அது தலைவர் கலைஞர் அவர்கள் கொடுத்ததற்கு இல்லாமல் தளபதி அவர்கள் வழங்கி கொண்டிருக்கிறார். தளபதி அவர்கள் மனதில் என்ன படுகிறதோ, பெண்களுக்கு என்ன செய்ய வேண்டும், கல்விக்கு என்ன செய்ய வேண்டும், மருத்துவத்திற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை ஒவ்வொரு நாளும் எண்ணி எண்ணி அவர் செய்து கொண்டு இருக்கக்கூடிய சாதனை இந்த 4 ஆண்டுகளில் எண்ணிலடங்கா சாதனைகள். இந்த சாதனைக்குத்தான் மக்கள் வாக்களிக்க வேண்டும். இந்த ப்ரூக்கு கிடையாது, ஜிக்கு கிடையாது, யாருக்கும் கிடையாது.
மக்கள் மனசில் தளபதி அவர்களுடைய நேம், அவருடைய பெயர் மக்கள் மனசில் பதிஞ்சிருச்சு. குழந்தைகளாக இருந்தாலும் சரி, இளைஞர்களாக இருந்தாலும் சரி, மாணவிகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் தளபதி 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 ஸ்டாலின் என்ற ஒற்றை சொல் இன்று தமிழ்நாடு முழுவதும் ஒலித்து கொண்டிருக்கிறது. அதேபோல் எங்கள் இளம் தலைவர் சின்னவர் அவர்கள் அவர் எடுத்து வைத்த ஒரு செங்கல் இன்னைக்கு 40க்கு 40 வென்றிருக்கிறது. அவர் எடுத்து வைக்கக்கூடிய பயணம் 234 தொகுதியிலும் வெற்றி பெற்று, மாபெரும் வெற்றி பெற்று, இந்த தமிழ்நாட்டில் மெஜாரிட்டி ஒன்லி டிஎம்கே என்ற சொல்லோடு ஆட்சி அமைக்க இருப்பது உறுதி உறுதி உறுதி. இந்தியை ஒருபொழுதும் எந்த நேரத்திலும் நாங்கள் நுழைய விட மாட்டோம். இந்தி என்ற வார்த்தைக்கு தமிழ்நாட்டில் இடமில்லை. தயவு செய்து மக்களாகிய நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இந்தியை வைத்து நம்ம பான்பூரி விற்கப் போவதில்லை. நம்ம இந்தியை வைத்து ரயிலிலே பயணம் செய்ய வேண்டிய அவசியமில்லை. நமக்கு இந்தி தேவையில்லை. என்னுடைய கொள்கையை பொறுத்தளவுக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் இந்தியை எதிர்த்து போராடிய தலைவர் கலைஞர் இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தளபதி, அவர் பல்லாயிரம் ஆண்டு வாழ்ந்து இந்த மக்களுக்காக, இந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகளை அவர் செய்ய வேண்டும் என்று ஆண்டவன் மேல் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் மக்களுடைய உள்ளத்திலே அவர் நிச்சயமாக நிறைந்திருக்கிறார். அவர் வாழ்வார், அவர் வாழ்வார், அவர் வாழ்வார். நாங்கள் வெற்றி பெறுவோம். பெருமதிப்பிற்கும் பேரன்பிற்கும் கண்ணியத்திற்கும் உரிய தமிழக மக்கள் அனைவருக்கும் எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களுடைய பிறந்த நாளிலே அனைவருக்கும் அவர் சார்பாக ராமநாதபுரத்தைச் சேர்ந்த அரபு உடை அணிந்த அல்லாஹ்விச்சேகிய நான் உங்களுக்கு அவருடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். மேலும் நிச்சயமாக அதாவது நீங்கள் பல ஆட்சிகளை பார்த்திருப்பீர்கள், பல ஆட்சிகளை பார்த்திருப்பீர்கள். ஆனால் இந்த மாதிரி ஒரு நல்ல ஆட்சியை யாராலும் கொடுக்க முடியாது. நிச்சயமாக அவர் இந்த வயதிலும், அதாவது போலீஸ் அராஜகத்தின் மூலமாக அவரை கொல்லுவதற்கு திட்டமிட்டு சிட்டி பாபு அவர்கள் அவர் மேலே விழுந்து அவரை காப்பாற்றினார். இன்று நமக்கு ஒரு தளபதியை கிடைத்திருக்கின்றது. எனவே தயவு செய்து வரும் காலத்தில் நாம் அனைவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர்களாகிய 200 வேட்பாளர்களையும் 34 நமது கட்சி கூட்டணி வேட்பாளர்களையும் தமிழகத்திற்கு தந்து நல்லதொரு ஆட்சியை அமைக்க உங்களிடம் வெற்றி பெற செய்வோம். திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து ஏரி பாசன சங்க தலைவர் சரவணன். இன்று தமிழக முதல்வர் பிறந்தநாளை முன்னிட்டு பிறந்தநாள் வாழ்த்து கூற சென்னை வந்திருந்தோம். தமிழக முதல்வர் இந்தியாவிலேயே முதன்முறையாக விவசாயிகளுக்கென்று தனி பட்ஜெட் அறிவித்து விவசாயிகளுடைய நலன் காக்க எண்ணற்ற திட்டங்களை கொடுத்துள்ளார். கடந்த மழையின் காரணமாக திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு 88 கோடி ரூபாய் நிவாரண நிதியாக ஒதுக்கியுள்ளார். விவசாயத்துக்கென்றால் ஐயா கலைஞர் பீரியடில் ஆகட்டும், இலவச மின்சாரம் மிகப்பெரிய திட்டம், இலவச மின்சாரம். அதேமாரி விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி 7000 கோடி கலைஞர் அவர்கள் இருக்கும்போது 7000 கோடி தள்ளுபடி பண்ணார். இது ஒரு மிக சிறப்பான திட்டம். விவசாயிகளுக்காகவே முக்கியத்துவம் கொடுத்து நம்ம தளபதி ஆகட்டும், கலைஞர் ஆகட்டும், விவசாயிகளுடைய நலன் காக்க பல எண்ணற்ற திட்டங்களை கொடுத்துள்ளார். சிறப்பான முதல்வர். இது போன்ற முதல்வர் இனி ஒரு காலத்தில் எங்களுக்கு கிடைக்க மாட்டார். அவருடைய பிறந்த நாளில் அவர் மென்மேலும் வளர வேண்டும், வாழ வேண்டும், 100 ஆண்டுகள் சிறப்பாக வாழ வேண்டும் என்று மனதார திருவண்ணாமலை மாவட்ட விவசாயிகள் சார்பாக நாங்கள் வாழ்த்து கூறுகின்றோம். திருவண்ணாமலை மாவட்டம் இன்று பார்த்தீங்கன்னா தான தளபதி தலைவர் தன்னிகர் இல்லா முதல்வர் பிறந்த தினம்.
இவர் இந்த பிறந்த தினத்தில் விவசாயிகளுக்கென்று எண்ணற்ற சேவைகளையும் எண்ணற்ற பட்ஜெட்டையும் போட்டு கொண்டிருக்கிறார். மகளிருக்காகவும் மகளிர் சம்பந்தப்பட்ட அனைத்து மகளிர்களையும் வழிநடத்தும் வகையில் கல்வி முக்கியத்துவம் கொடுத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இவர் மேன்மேலும் இவருடைய சேவை தொடர திருவண்ணாமலை மாவட்டத்தின் சார்பாகவும் விவசாயிகள் சார்பாகவும் மாநில தலைவர் என்ற முறையில் என் சார்பாகவும் என் விவசாயிகள் சார்பாகவும் மிக்க செல்வகுமார் ஆகிய நான் கழகத்தின் தலைவர் தங்க தளபதி 72வது பிறந்தநாளை முன்னிட்டு நாங்கள் அவர் வாழ்த்து கூற திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட சார்பாக வந்திருக்கிறோம். அவருக்கும் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட செயலாளர் பெரியவர் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி. திராவிட நாயகர் மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தொடர்ந்து 60 ஆண்டு காலம் உழைப்பால் உயர்ந்து இன்று தமிழகத்தின் முதல்வராக பதவியேற்று இன்று தமிழக மக்களுக்கு திட்டங்களை தீட்டி தந்து 72 வயதானாலும் கிட்டத்தட்ட 5 மணி நேரம் 6 மணி நேரமாக தொண்டர்களை எங்களையெல்லாம் சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றோம். அதன் அடிப்படையில் திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிற ஆட்சியின் நாயகர் மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதல்வர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தஞ்சை வடக்கு மாவட்டம் கும்பகோணம் மாநகரத்திலிருந்து வாழ்த்துக்களை கூறுவதற்கு நேராக வந்தோம். திட்டங்களை தீட்டி தந்திருக்கிறார். அவர்களோடு புகைப்படம் எடுத்து மன மகிழ்ச்சி அடைந்து பல்லாண்டு பல நூறாண்டு வாழ்க வாழ்க என்று வாழ்த்தியிருக்கிறோம். அதன் அடிப்படையில் திராவிட மாடல் ஆட்சியிலே இன்று மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டத்தில் 1000 ரூபாய் வழங்கி அவர்களெல்லாம் இன்று தலைவரை பார்த்து அப்பா அப்பா என்று இன்னைக்கு அனைவரும் வந்து வாழ்த்துக்கள் கூறினார்கள். அந்த அடிப்படையிலே இன்றல்ல என்றும் பல நூறாண்டு காலம் வாழ்க 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 என்று வாழ்த்தி வணங்குகிறோம். பேரறிஞர் அண்ணா முத்தமிழர் கலைஞர் இவர்கள் வழியில் சமூக நீதி ஆட்சியை சிறப்பாக செயல்படுத்தி கொண்டு இருக்கும் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எனது அன்பார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி.